நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி தீப்பந்தம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இலங்கை தமிழர்களால் உருவாக்கப்பட்ட படம் தீப்பந்தம். சென்னை பிரசாத் லேப் தேட்டரில் தீப்பந்தம் திரைப்படம் திரையுலக பிரமுகர், பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளருக்கு திரையிடப்பட்டது. படவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ப. கௌதமன், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம், ஓவியர் மருது, ஓவியர் புகழேந்தி, இயக்குனர்கள் கவிதா பாரதி, ராசி அழகப்பன், நடிகர் முத்துக்காளை, இயக்குனர்கள் கேந்திர முனிசாமி, அஜயன் பாலா, மாணவர்கள் நகலகம் சௌரிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தை பாராட்டி பேசினார்கள். இயக்குனர் ராஜ் சிவராஜ் இயக்கத்தில் தமிழருவி சிவகுமார், ஏழுமலை பிள்ளை, மதிசுதா, கில்மன், கஜன்தாஸ், ஆகாஷ், நஜாத், எல்.கே. பிரசாத், கஜன், விஜயநாதன், கதிர்சினி, சபேசன், ஆர்.கே. கஜா உட்பட பலர் நடிப்பில் உருவாக்கி திரைப்படம் தீப்பந்தம். இப்படத்தின் கதையை பூவன் மதீசன் எழுதியிருக்கிறார். ராஜ் சிவராஜ், பூவன் மதீசன், அருண் யோகதாசன் ஆகியோர் திரைக்கதை அமைத்துள்ளனர். ஏ.கே. கமல் ஒளிப்பு செய்திருக்கிறார். பூவன் மதீசன் இசையமைத்துள்ளார். பாடல்களை வேலனையூர் சுரேஷ், கே.எஸ். சாந்தகுமார், பூவன் மதீசன், அருண் யோகதாசன் ஆகியோர் எழுதியுள்ளனர். படத்தொகுப்பை அருண் யோகதாசனும் கலை இயக்கத்தில் V.S. சிந்துவும் கையாண்டுள்ளனர். மக்கள் தொடர்பு கோவிந்தராஜ். அம்லூஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ள படத்தை பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் நிறுவனம் வழங்குகிறது. மே 31 இலங்கை முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. படம் குறித்து இயக்குனர் ராஜ் சிவராஜ் கூறும்போது, 50க்கு பிறந்த ஒருவரின் வாழ்க்கை பயணத்தை மையமாக கொண்டு இந்த படத்தின் கதை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாழ்க்கை வழியாக தமிழர் உரிமை போராட்டங்கள், செயல்பாடுகள் ஆகியவற்றை, அதற்கான மூல காரணங்களையும் வெளிப்படுத்தும் வண்ணம் ஒரு உணர்வுபூர்வமான வாழ்வை ஆவணப்படுத்தியுள்ளோம். அதை திரைப்படங்களுக்கே உரிய பொழுதுபோக்கு அம்சங்களோடு கலந்து கொடுத்திருக்கிறோம். இப்படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் நெருக்கம் கொடுக்கும் படைப்பாக இருக்கும் பாருங்கள் என்றார். இந்த படத்தோட கதை இலங்கையில் நடக்கிற மாதிரி தான். அதில் சிங்கள அந்த இராணுவம், அந்த சர்வாதிகாரிங்க அவங்க செய்யக்கூடிய வேலை அங்கே என்னன்னா, தமிழ் இனத்தை அங்கே அழிக்கணும். சிங்களரோட வெறியா தான் தமிழ் இனத்தை அழிக்கணும். அவங்கள அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கல்ச்சர், கலாச்சாரம், கலை, இலக்கியம் அதை அழிச்சாலே அவங்க அழிஞ்சிருவாங்க. அவங்க மொழி இது எல்லாத்தையுமே அதை காலி பண்ணாலே இவங்களுடைய அடிப்படை அதான், அந்த பேஸில் தான் அந்த ஒரு இனமே இருக்கும். அதை அழிச்சாலே இவங்க இனம் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதை பத்திரமா காப்பாற்றணுன்றதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு சில பேர், அதாவது அந்த மண்ணு மேலே நேசம் வச்சிருக்க அந்த இலங்கை மக்கள்ல நம்ம தமிழின மக்கள், அவங்க நம்ம இனத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம மொழியும் நம்மளுடைய பண்பாட்டையும் காப்பாற்றினா தான் நம்ம இது நீடிக்கும், நம்ம இனம் நீடிக்கும் இங்கே அப்படின்றதுக்காக போராடுவாங்க. அதை அவங்க பத்திரப்படுத்தி எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் கதை. அதை அழிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதை ஏற்று போராடுறாங்க. என்ன முடிஞ்சதா இல்லையா, அது அந்த கல்ச்சரை அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த கலை, இலக்கியம், மொழி, பண்பாடு எல்லாத்தையுமே அவங்க அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை பாதுகாத்து வச்சு காலகாலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போனால் அவங்க மூலிமா அந்த இனம் வாழும். இந்த மொழி, கலாச்சாரம் எவ்வளோ இங்கே தழைத்தோங்குதோ அந்த அளவுக்கு அந்த இனமும் அங்கே வாழுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அது அங்கே இருக்கிற சிங்கள வெறியர்கள் இதை அழிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அதை மீறி அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டம் வென்றதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் நடித்தவங்க எல்லாம் அழகாக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். உண்மையிலேயே அது சிலோனுக்கு மட்டும் இல்லை, இலங்கைக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படமா தெரியல. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை அவங்கள அழிக்கணும்னாக்கா இப்படி தான் அந்த மொழி, அந்த கல்ச்சர், கலை, இலக்கியம், அந்த வரலாறு, அந்த பண்பாடெல்லாம் அழிச்சாலே அந்த இனம் அழிஞ்சிடும் பிளான் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்குது. நம்ம நாட்டிலேயே கூட நடந்துட்டு இருக்கு. அது நமக்கான கதையாகவும் நமக்கு தோணுது. உண்மையிலேயே வரவேற்புக்குரிய ஒரு படம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.